Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான அமேசிங்கான கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான அமேசிங்கான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய கிச்சன் டிப்ஸ், கிச்சன் க்ளீனிங் டிப்ஸ், கிச்சன் ஷெல்ஃப் க்ளீனிங் அண்ட் ஆர்கனைசேஷன் அண்ட் கிச்சன் டூர் எல்லாமே நாங்கள் லோட் பண்ணியிருக்கோம். எங்கள் சேனல் விசிட் பண்ணி கண்டிப்பாக இதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் சொல்லியிருக்க ஒவ்வொரு டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா, நம்ம மழைக்காலங்களில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க ஒரு டிப் தான். இதில் நான் இன்றைக்கி ரெயின் கோட் தான் எடுத்திருக்கேன். இது போல் நம்ம ரெயின் கோட் எடுத்துகிட்டு போனாலோ இல்லை குடைகள் எடுத்துகிட்டு போனாலோ மழையில் நனைஞ்ச பிறகு நம்ம ஒரு கடைக்குள்ளே போகிறோன்னா அதை நம்ம மழை தண்ணியோடு உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது, வெளியே தான் வைக்க வேண்டியது இருக்கும். ஆனால் வெளியே வச்சா அது காணாமல் போடும்போது சேஃபாக இருக்கும், நமக்கும் ஒரு பயம் இருக்கும். ஸோ அது போல் நேரத்தில் பார்த்திங்கன்னா இது போல் சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கவரில் போட்டு வச்சுக்கலாம். அதனால தான் நம்ம எப்போவுமே பேக்கில் இது போல் பெரிய கவரோ இல்லை மீடியம் சைஸ் கவரும் நம்ம இது இப்போ நல்லா ஃபோல்டு பண்ணி அதை மடித்து ஹேண்ட்பேக்கில் வச்சிட்டோம்னா எப்போவுமே நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மழைக்காலங்களில் குடைகள் வைக்கிறதுக்கும் இது போல் ரெயின் கோட் மடித்து உள்ளே வச்சுட்டு நம்ம அப்படியே கூட கடைக்குள்ளே கொண்டு போயிடலாம். அப்படியே கையோடையே நம்ம வச்சுருந்து வீட்டுக்கு கொண்டு வந்துக்கலாம். ஸோ இதனால் இந்த கவர் நம்ம பேக்கில் வச்சுருக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மழைக்காலங்களில் இது போல் குடை வைக்கிறதுக்கோ இல்லை ரெயின் கோட் வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் ஆகும். ஆனால் எப்போவுமே நீங்கள் இது போல் ஒரு கவர் பேக்கில் எப்போவுமே வச்சுருந்திங்கன்னா வெளியே போகும்போது சட்டுன்னு ஏதாவது வாங்குகிறோம் அப்படின்னா நீங்கள் இந்த கவர் யூஸ் பண்ணி வாங்கிட்டு வந்துடலாம். ஏன்னா நமக்கு பார்த்திங்கன்னா இப்போ கடைகளில் கவர்லாம் நமக்கு கொடுக்கறதில்ல. பொருட்கள் வாங்கினா கவரோ இல்லை பேக்கோ நம்ம வாங்கணுன்னா எக்ஸ்ட்ரா தான் பே பண்ண வேண்டியது இருக்குது. இது போல் கவரோ இல்லை துணி பேக்கோ நீங்கள் மடித்து ஹேண்ட் பேக்கில் வச்சுருந்திங்கன்னா திடீர்னு ஒரு காய் வாங்கணும் இல்லை மளிகை பொருட்கள் ஏதோ ஒன்று வாங்குகிறோன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 2ல் நம்ம வாஷிங் மிஷினில் துணி துவைக்கும் போது ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சில டிப்ஸ் மட்டும் பார்க்கலாம். இது போல் நைட்டிஸோ ப்ளவுஸோ நம்ம துவைக்கும் போது அதோட கொக்கி பட்டன் இது போல் ஜிப்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு போடணும். அதே போல் பேண்ட்டு ட்ரௌசர்ஸ்லாம் துவைக்கும் போது இது போல் அந்த பட்டன்ஸ் பேண்ட்டோட பட்டன்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணி தான் நம்ம போடணும். ஷர்ட்ஸ் போடும்போதும் பார்த்திங்கன்னா ஷர்ட்ஸோட எல்லா பட்டனும் ஓப்பனாக போடாமல் ஃபர்ஸ்ட் பட்டனும் நம்ம க்ளோஸ் பண்ணணும். அதே போல் கடைசி பட்டனும் நம்ம க்ளோஸ் பண்ணி வாஷிங் மிஷினில் போடணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா செமி ஆட்டோ மெஷின்லலாம் நீங்கள் துணி போட்டு கொஞ்சம் ஓட விட்ட உடனே பார்த்திங்கன்னா எல்லாமே சுருண்டுக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அழுக்கு கரெக்டாக போகாது. ஸோ அப்போ ஒன்றோட ஒன்று துணி மாட்டாமல் சுருளாமல் இருக்கிறதுக்கு இது போல் நீங்கள் பட்டன்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணி போட்டிங்கன்னா ஓரளவுக்கு நம்ம அதை அவாய்ட் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 3ல் ஆயில் குறித்து தான் பார்க்க போகிறோம். இது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் நாம் கேனில் ஆயில் ஓப்பன் பண்ணி ஊற்றின உடனே அந்த கவர் எடுத்து போட்டுறாமல் அந்த பெரிய கேனில் அப்படியே அந்த கவரை கவுத்தி வச்சோம்னா அதில் இருக்க எல்லா எண்ணெயும் வடிஞ்சு அப்படியே க்ளீனாக நமக்கு ஒரு ட்ராப் கூட வீணாகாமல் வடிஞ்சு வந்துடும். ஏன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா எண்ணெய் பெரிய கேனில் ஸ்டோர் பண்ணி வைப்போம், டெய்லி யூசேஜ்க்கு சின்ன கேன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது போல் யூஸ் பண்ணும்போது நமக்கு சின்ன கேன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பெரிய கேன் அப்படி தான் வைப்போம். ஸோ அதில் நீங்கள் இது போல் கவுத்தி வச்சிட்டிங்கன்னா அது நல்லா நமக்கு எண்ணெய் வடிஞ்சு க்ளீனாக வந்துடும். ஸோ எண்ணெய் வீணாகாது. ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் குட்டி குட்டி டிப்ஸ்லாம் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் நம்பர் 4ல் நம்ம எறும்பு மருந்து தான் வீட்லேயே ஒரு சிம்பிள் சொல்யூஷனாக ரெடி பண்ண போகிறோம். இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா மழை பனிக்காலங்களில் பார்த்திங்கன்னா எந்த ஸ்வீட் பொருள் வச்சாலும் உடனே எறும்பு வந்துடும். வீட்டை சுற்றி இருக்க சுவத்தில் வெளியிலலாம் பார்த்திங்கன்னா அந்த எறும்பு மண் கட்டி நிறைய எறும்பு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை நம்ம எப்படி சிம்பிளாக அகற்றலாம் தான் பார்க்க போகிறோம். இதுக்காக நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஷாம்பு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் ஷாம்புனாலும் எடுத்துக்கலாம், நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கலாம். அது கூடவே அதே அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். அதாவது ஒரு ஸ்பூன் ஷாம்பு எடுத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. மேபி லெமன் ஜூஸ் இல்லை உங்கள்கிட்ட வினிகர் இருக்குன்னா வினிகர் இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட வினிகர் கிடையாது, அதனால் லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறேன். ஸோ அதே அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணி அதே அளவுக்கு இப்போது ஒரு ஸ்பூன் நமக்கு லெமனும் ஒரு ஸ்பூன் ஷாம்பும் எடுத்தோம். ஸோ 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது அதுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் இந்த மருந்தே. ரொம்ப தண்ணி ஆட் பண்ணோம்னா அந்த எஃபெக்ட் இருக்காது.
தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரே பாட்டில் இல்லோட பரவாயில்ல, நீங்கள் அப்படியே கையில் கூட தெளித்து விட்டுக்கலாம். எறும்பு இருக்கிற இடத்துல இது போல் தெளித்து விட்டிங்கன்னா அந்த எறும்பு திரும்ப அங்கே வராது. இருக்கிற எறும்புகளும் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து செத்து போயிடும். இங்கே பாருங்கள், இது வீட்டில் இருக்கிற கொஞ்சம் எறும்பு மேலே நான் அடிக்கிறேன். நான் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில எறும்பு தான் இருந்தது, ஸோ அது மேலே நான் அடித்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த சொல்யூஷனை நம்ம ஸ்ப்ரே பண்ண உடனே கொஞ்சம் அப்படி இப்படி மூவ் ஆகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த இடத்துல எல்லாமே செத்து போச்சு. ஸோ இது போல் இந்த எறும்புகளை வந்து இது போல் இந்த சொல்யூஷன் ரெடி பண்ணி நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். அது வீட்லேயே நம்ம ஈஸியாக ரெடி பண்ணுற ஒரு சொல்யூஷன் தான். இதுவே பாருங்கள், வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா காம்பவுண்டு கிட்ட நிறைய அப்படியே மண் கட்டி நிறைய எறும்புகள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எவ்வளோ எறும்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் அதை ஸ்ப்ரே பண்ணி விடுறேன். அப்போ உங்களுக்கே அதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இது போல் நல்லா அந்த மருந்து வச்சு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன். அது ஸ்ப்ரே பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படியே இந்த சுவத்தில் கொஞ்சமாக அப்படியே ஏறிச்சு. ஏறின இடத்துல அப்படியே பாருங்கள் எல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ எல்லாம் நிறைய எறும்பு அப்படியே செத்து போச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் அந்த மண்ணெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. நான் ட்ரை பண்ணிவிட்டு தான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லா டிப்ஸுமே நான் அப்படி தான் ஷேர் பண்ணுவேன். ஸோ இதையும் பார்த்திங்கன்னா அந்த எறும்புகள்லாம் பாருங்கள் அடித்தோடனே எல்லாம் அந்த சுவத்தில் அப்படியே ஏறுன்னு அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. எல்லாம் அந்த இடத்துலையே செத்து போச்சு எறும்புகள்லாம். ஸோ இந்த மருந்து நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க எறும்புகளும் ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம். இது வீட்லேயே சிம்பிளாக ரெடி பண்ணுற ஒரு சொல்யூஷன் தான். ஸோ இது தேவையானப்போ நம்ம ரெடி பண்ணி இது போல் செஞ்சுக்கலாம். அதே போல் இதே சொல்யூஷனை வச்சு நீங்கள் கவுண்டர் டாப்பை டெய்லியுமே சமைச்சு முடித்த உடனே ஒரு கிளாத் வச்சு தொடச்சி விட்டிங்கன்னா அங்கே எறும்புகளே வராது எப்போவுமே. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 5ல் நம்ம ஷெல்ஃப் லைனர் தான் எப்படி நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறது பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி நான் ஷெல்ஃப் க்ளீனிங்கில் போட்டிருப்பேன். ஸோ திரும்ப அந்த டிப்பை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது போல் நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை டபுள் ஷீட் அப்படியே எடுத்துகிட்டு அது உள்ளே பார்த்திங்கன்னா இது போல் கேலண்டர் ஷீட் எல்லா வீட்லேயுமே இருக்கும். ஷைனிங்காக திக்காக இருக்கும். அப்படி திக்காக இல்லைன்னா 2 ஷீட்டாக நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம். அது மேலே அந்த டபுள் ஷீட் நியூஸ் பேப்பரை போட்டு சைட்ஸில் நீங்கள் மடித்து விட்டு அப்படியே பின் பண்ணி விட்டாலுமே போதும். உங்களுக்கு க்ளீனாக ஒரு லைனர் ரெடி ஆகிடுச்சு. திக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் நம்ம ப்ரொவிஷன் பாட்டில்லாம் வச்சு எடுக்கும்போது மூவ் ஆகாது. ஸோ ஷெல்ஃபும் க்ளீனாக இருக்கும் உங்களுக்கு. அப்படி மேலே நியூஸ் பேப்பர் உங்களுக்கு அழுக்காயிடுச்சு, அந்த நியூஸ் பேப்பர் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு அந்த கேலண்டர் ஷீட் மேலே திரும்ப ஃப்ரெஷ்ஷாக வேறு நியூஸ் பேப்பர் போட்டு இது போல் பின் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. இதுபோல் நம்ம கடையில் வாங்க போனோம்னா மீட்டர் கணக்கில் நமக்கு நிறைய செலவாகும். அதுபோல் இல்லாமல் வீட்லேயே நம்ம தூக்கி போகிற நியூஸ் பேப்பர் வச்சு ஈஸியாக நம்ம ஷெல்ஃப் லைனர் ரெடி பண்ணிக்கலாம். தேவையானப்போ நம்ம சேஞ்சும் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாங்கள் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.